கலைஞர் வந்து என்னை இசைஞானியாக பார்த்திருக்கிறார் என்பதை கண்டு எனக்கு பயங்கர ஆச்சரியம் மேலிட வார்த்தை அடைத்து போய்விட்டது. காரணம், அவர் திருச்சியிலிருந்து அந்த காரைக்குடிக்கு நடந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகிறார். அப்பொழுது எனக்கு பாராட்டு விழாவாகத்தான் இருந்தது. அது ஒரு பட்டம் கொடுக்கும் நிகழ்ச்சியாக மாறும் என்பது எனக்கு தெரியாது. வருகின்ற வழியிலே அப்பொழுது நான் எழுதியிருந்த வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது சங்கீத கனவுகள் 2 புத்தகத்தையும் படித்து கொண்டே வந்திருக்கிறார். காரிலே வரும்பொழுதே படித்து கொண்டே வந்தவுடன் அந்த 2 புத்தகம் படித்தேன் என்று சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா அப்படின்னு சொன்னதான். அதை மேடையிலே குறிப்பிட்டு இது மாதிரி இசையிலையும் ஆன்மீகத்திலையும் அவர் இருப்பதால் அவருக்கு இசை ஞானி என்ற பட்டத்தை கொடுக்குறேன். அப்புறம் தனியாக பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர்கிட்ட இசைஞானியார் என்பது 63 நாயன்மாரில் சுந்தரருடைய அன்னையுடைய பெயர்னா அது தெரியும், அதனால்தான் நான் அதை வைத்தேன் அப்படி என்று சொன்னார். ஆனால் அது அவர் வைத்த அந்த பெயர் வந்து மக்கள் மத்தியிலே அப்படியே நிலைத்து விட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதை சொல்லாமல் விட்டிருந்தார்கள். எத்தனையோ பட்டம் கொடுத்திருக்கிறார், எல்லோருக்குமா அது வந்து நிலைத்திருக்கிறது இல்லை. ஆனால் ஒரு நிகழ்ச்சியை இங்கே குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. ஒளியின் ஓசை அவர் கதை வசனம் எழுதிய படத்திற்கு நான் பாடல் இசை அமைத்திருக்கிறேன். அதில் வந்து அகந்தையில் ஆடுவதா ஆடற்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அந்த பாடல்களையெல்லாம் வந்து இவருக்கு வந்து போட்டு காட்டுறாங்க ஒரு தியேட்டரில், 4 ஃப்ரேம் தியேட்டரில் போட்டு காட்டுறாங்க. அவர், சண்முகநாதன், அப்புறம் அந்த டைரக்டரு. ஒரு பாடல் வந்தது. அந்த பாடலில் வந்து நான் ஒரு சிற்பி, நடனக்கலை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் இருந்தாலும் உனக்கு சிலவற்றை சொல்லுகிறேன் என்று தமிழில் என்னென்ன பரம்பரையான நூல்கள், இசை நூல்கள், ஆடல் நூல்கள், என்னென்ன நூல்கள் இருந்ததோ அதையே பட்டியலாக ஒரு வசனமாக ஒரு பாடல் வடிவத்தில் அது ஒரு தாள கட்டமைப்பில் சொல்லிவிட்டேன். அது பார்த்தா அவர் ரொம்ப பிரமிப்பாய் போய்விட்டது. இவ்வளவு தெரியுமா இளையராஜாவுக்கு, இவ்வளவு தெரியுமா என்பது அவருக்கு அப்பொழுது தான் தெரிகிறது. தெரிந்து சண்முகநாதனிடமும் டைரக்டரிடமும் சொல்கிறார், இவருக்கு இசைஞானி என்ற இவர் பட்டத்திற்குரியவர் இல்லையா, அந்த பேருக்கு தகுதியுடையவர் இல்லை, இவர் உண்மையாகவே இசைஞானியாக இருப்பவர்களுக்குத்தானே அந்த பட்டம் தகுதியானவர். பட்டம் தகுதி இல்லை, அவர் அப்படியே இருக்கிறாரு, அதனால தான் இந்த மாதிரியான வழிபாடுகள் வருகிறது என்று சொல்லி பாராட்டியது ரொம்ப அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்தது எனக்கு வந்து மிகவும் பெருமையாக கருதுகிறேன். இந்த ஃபோட்டோ வந்து நான் எடுத்தது. இதில் வந்து என்னென்னா, அன்றைக்கி வந்து எனக்கு தலைவலி வந்ததே இல்லை சின்ன வயசுலேருந்து. இது சும்மா டாக்டர் கூப்பிட்டாங்க வீட்டில். வந்தோடனே டாக்டர் வந்தார். என்னப்பா டாக்டர்லாம் வராங்க அப்படின்னா, இல்லைம்மா இது ஒன்றும் இல்லை, தலைவலி தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் உயிரோடு இருக்கிறப்போ உனக்கெல்லாம் நீ என் டாக்டர்லாம் வந்து உன்னை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கண்ணில் கண்ணீர் துளிகள் இருக்கும். இந்த ஃபோட்டோ நல்லா பார்த்தீங்கன்னா பிவி சீனிவாஸ், நல்ல வாய்ஸ் இவருக்கு. பிவி சீனிவாஸ், டிஎம்எஸ், இந்த மாதிரி வாய்ஸஸ்ஸு எம்எஸ்வி சாருக்கு கிடைச்சது, எனக்கு கிடைக்கல. மேஜர் சுந்தரராஜன் அந்த ஒரு நிமிடம் படத்துக்கு இவர் கம்போசிங் அந்த ஒரு நிமிடம் போன நேரத்தில் தான் இந்திரா காந்தியை ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி திரும்பி வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். ஆழியார் டேம் போயிருந்தோம். ஆழியார்லேருந்து கோயம்புத்தூர் வர்றதுக்கு 1 hour ஆகும். அன்றைக்கி வந்து 10-10:30 மணி வரைக்கும் நாங்கள் 9 மணிக்கு கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணுது. கம்போஸ் டியூனிங் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு ஓகேன்னு சொல்லிட்டே இருந்தார். ஓகே இல்லை, ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுது பார்த்தேன். வந்தால் 10:30 மணிக்கு ஃபோன் வச்சு இந்திரா காந்தி ஷார்ட்டடுன்னு, அவ்வளோதான். எல்லாத்தையும் மூடிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு காரில் கிளம்புனா
வழியெல்லாம் கல்லடிக்கிறாங்க, கேப்பை அங்கங்கே கிராமத்தில் நிறுத்துகிறாங்க. கோயம்புத்தூர் வந்து சேர்றதுக்கு வந்து ராத்திரி 9-10 மணி ஆகிப்போச்சு. தேவர் ஃபிலிம்ஸில் போய் படுத்து ஹோட்டலுக்கே போக முடியல. ஜானகியம்மா இது வந்து லேட்டராக 2-3 படங்கள்லாம் ஆனதுக்கப்புறமா இது வந்து பாலூட்டி வளர்த்துகளையோ அல்லது வந்து வேறு கார்ட்டூன்லேயே வருங்க இல்லை அது மாதிரி வேறு படத்தின் போது எடுத்தப்பட்ட படம். ரொம்ப திறமையானவங்க. இவர்களுடைய திறமையை பார்த்து தான் இவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்தேன். அவங்களுடைய குரலை விட திறமை அதிகமாக இருந்த காரணத்தால் குரல் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஒரு கம்போசர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத உள்வாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாகவே இருந்தது, எல்லாரையும் விட. கவிஞரோட ஒரு பட ஆரம்ப விழாவுக்கு வந்தவர் கவிஞர். அப்போ என்னெல்லாம் சரியாக தெரியாது கவிஞருக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்போ. நான் சரியாக ஒர்க் பண்ணல. அப்போ தான் வந்து பஞ்ச சாரோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்க. இங்கே வந்து கடைசி பாடல் எழுத வந்தப்போ நேரத்தில் 3 பாடல் எழுதினார். பாலநாகம்மா அதில் வந்து ஒரு பாட்டு, கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுதான்னு ஒரு பாட்டு, ராஜாராணி ஜாக்கின்னு சொல்லி இன்னொரு படத்துக்கு ஒரு பாட்டு, அப்புறம் வந்து கண்ணே கலைமானேங்கிற பாட்டு. கண்ணே கலைமானே பாடலை எழுதிவிட்டு வெளியே வந்தவர், கண்ணப்பா ராஜா ரொம்ப கொடுத்து வச்சோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அவர் வந்து எனக்கு வந்து சொன்ன செய்தி இது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைடா சினிமாவுக்கு இனிமேல் நான் பாட்டு எழுத போகிறதில்ல, முடிவு பண்ணிட்டேன். அதனால் இந்த பாடல் தான் கடைசி பாடல். அதனால் இந்த பாடல் ராஜா பண்ணியிருக்கனால ராஜா ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போனார். இந்த மாதிரி ஒரு குரல், இந்த மாதிரி ஒரு சிங்கர் வந்து ரொம்ப கிளாசிக்கல்லையும் சரி இதுலேயும் சரி நல்ல இது. இப்போ ரீசெண்டாக பாட வச்சேன். அந்த குரலுக்குரிய காத்திரமும் அந்த இதுவும் ரொம்ப கடவுளுடைய அருள் தான். நானும் இவரும் அவர் நம்ம செய்கிற ஒரு ஸ்டீரியோ சிஸ்டம் ஒன்று வாங்கினார். அவர் வாங்கின உடனே அதில் பிரியாவினுடைய பாடல்களையெல்லாம் அந்த சிஸ்டத்தில் தான் ரெக்கார்ட் பண்ணோம். அதனால் எப்போவுமே ஒத்துப்போகக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் எப்போவுமே ஒரே லைனில் வந்துடுவாங்க. ஆஷாஜி இவங்கள மாதிரி ஒரு பாடவே கிடையாது. இவங்களை பார்த்தாலே எனக்கு வந்து கற்பனைகள் அப்படி வரும். பயங்கரமான சேலஞ்சிங் லேடி. ஏதாவது டஃப்பாக பாடுறதுக்கு கொடுத்தோன்னா வந்து அதை எடுத்து பாடியே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. ஆமாம், இது ஒரு கவிக்கோ இப்போ மறைவதற்கு முன்னர் நடந்த கடைசி நிகழ்ச்சி அது. பரிசளிப்பு விழாவிற்கு என்னை தேர்ந்தெடுத்து கவிக்கோ வந்து இங்கே 2-3 முறை வந்து என்னுடன் பேசி உத்தம அன்னநிலையில் இருந்தது. அவருடன் பேசும்பொழுது முத்துலிங்கத்திற்கு பரிசளித்த கடைசி நிகழ்ச்சி. இது வந்து அந்த பக்கம் சிவப்பு ரோஜாக்கள் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இதில் கமலெல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து, அதாவது நாங்கள் சென்னை வரப்போ அம்மாட்ட என்னப்பா பண்ணுவீங்க சென்னையில் போனால் ட்ராமாவுக்கு மியூசிக் பண்ணுவோம், லைட் மியூசிக் பண்ணுவோம், அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் பிளாட்ஃபார்மில் உட்காந்து வாச்சிருப்போம். என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம்மா மேடைங்கிறது தானே பிளாட்ஃபார்மு. கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில் உட்காந்தோம், அதுவும் பிளாட்ஃபார்ம் தான். இந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்தாலும் இங்கே வந்து ஜனங்கள் கூட போகிறாங்க, இதுவும் பிளாட்ஃபார்ம் தான். பிளாட்ஃபார்முக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். என்னமோப்பா நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னா. சரி, வெறும் வார்த்தையில் எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஹார்மோனியம் தபலாவோட பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சுக்கு வரிசையாக படம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். வந்துட்டுருக்கிறப்ப இந்த பக்கம் சிவப்பு ரோஜாக்கள் ஷூட்டிங் நடக்குது.
அப்போது இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். நான், பாஸ்கர், அமர் 3 பேர் உட்காந்துட்டு பிளாட்ஃபார்மில் உட்காந்து வாசிக்கிறோம். வாசித்தோடனே கமல் பார்த்தாரு. கமல் பார்த்து பிளாட்ஃபார்மில் வாசிக்கிற மாதிரி ஃபோட்டோ அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை எடுக்க சொன்னால் கொஞ்சம் பொறுங்க, ஏதாவது ஒரு துண்டு போடுங்க அப்படின்னாரு. அங்கே இருந்த ஒரு மேட்டை எடுத்து கொண்டு வந்து போட்டார். துண்டு மட்டும் போட்டால் போகிறோமா, காசு போடுங்க அப்படி.